ஹலோ வீவர்ஸ், கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்கு. அது என்னங்க திருப்பதி பெருமாள் அருள் வாக்கு? செப்டம்பர் 17ஆம் தேதி என்னதான் நடக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கேள்விகளானது ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதியில இருந்து புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்று சொன்னாலேயே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது என்னவோ பெருமாள் தாங்க. பெருமாளுக்கு உகந்த மாதமாகத்தான் இந்த புரட்டாசி மாதமானது அமைஞ்சிருக்குங்க. எனவேதான் இப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்திலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி பெருமாள் போக்கி தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது கிரகங்களுடைய அமைப்பானது கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா கோவிந்தா போற்றி கோவிந்தா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்க கொடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்று துளசி இலைகளை வைத்து வெறும் 5 நிமிடம் இப்படி நீங்க தீப வழிபாடுகள் செய்து பாருங்க. நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே உங்களுடைய வீட்டுல செல்வ செழிப்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது. மேலும் ஜோதிட ரீதியாக இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/9/2025 இருந்து வரப்போகின்ற 16/10/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதுமே புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமாகவே தள்ளிப்போன பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இப்போது கிடைக்க போகிறது. பண தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. கடகராசி நேயர்களாகிய உங்களுடைய அப்பா அம்மாக்களுடைய இருவருக்கும் இடையே நிறைய சண்டை சச்சரவுகளானது வந்து கொண்டு இருந்ததுங்க. இப்போதுதான் பாத்தீங்கன்னா 7 சனி நடந்து முடிந்ததன் காரணத்தால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நிம்மதியான சூழலானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய படிப்புலையும் சரிங்க, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய தொழிலையும் சரிங்க, ஓரளவுக்கு நல்ல மாற்றமான சூழலானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் வேலைக்கு போகணும், அதுலயுமே நான் விருப்பப்பட்ட இடத்துக்கு தான் நான் வேலைக்கு போகணும், அதற்காக முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். நிறைய கம்பெனியில இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கேன். ஆனா இன்னுமே எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்தமான இடத்துல என்னுடைய லைன்ல, அதாவது நான் படிச்சிருக்க அந்த லைன்ல அது சம்பந்தமான வேலையானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற கடகராசி நேயர்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. ஸோ கடகராசி நேயர்கள் யாராவது பாத்தீங்கன்னா படித்து முடித்துட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது தாராளமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கம்பெனியில ஏதாவது அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க இப்போது ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க. அதற்கு உங்களையுமே பாத்தீங்கன்னா நீங்களுமே கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த துறையை சார்ந்து இருக்கீங்களோ அது தொடர்பான நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நிச்சயமாக நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகிடலாம். அதே போல ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் தொழில் செய்து கொண்டு இருக்கங்க. ஆனா என்னுடைய தொழில பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாவே இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய ப்ராஜெக்டை பாத்தீங்கன்னா சக்சஸா முடிச்சிருக்கேன். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதற்கெல்லாம் ஏற்ப எனக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நான் இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போனா அங்கே எனக்கு நிலைமையானது சாதகமாக இருக்குமா, நான் என்ன
பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒரு சில கடகராசி நேயர்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐடி ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து அப்டேட்லேயே வச்சுருக்கணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப இந்த ஜாபை விட்டுட்டு நீங்கள் அங்கே போகலாம். இப்படி நீங்கள் வந்து கம்பெனி மாற மாற தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேறு துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் விட்டு வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே கம்பெனியில் இருக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டும் வரும். ஸோ அது தொடர்பான வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் நீங்கள் ஸ்டேபிளாக இருந்துக்கோங்க, அது நல்லதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ, நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாறலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது இருக்கக்கூடிய வேலை எனக்கு ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது, நான் வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, எந்தவித புது வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே சரிங்க, நீங்கள் விருப்பப்பட்ட அந்த ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கா, நீங்கள் அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அதில் நீங்கள் செலக்ட் ஆகுங்க, ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய வேலையை விட்டுருங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வேலை தேடுறேன் அப்படின்னு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் கூட பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுவே இல்லைங்க நான் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் இந்த ஜாபை விட்டுட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஜாப் போவது அவ்வளவு சரியாக இருக்காது. மேலும் இந்த நேர காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது. பண வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறது. பணமானது கைக்கு தாராளமாக வந்து போகிறது. ஸோ இதில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் கடகராசி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்பு இருந்ததை விட சற்று தொய்வு நிலையானது காணப்படலாம் என்பதால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த முன்பு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு எனர்ஜி லெவலானது இப்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி தான் இருக்கும். இருப்பினுமே சற்று கடின உழைப்புடன் இருந்தால் ஓரளவுக்கு நஷ்டத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போது தான் சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடைக்கு ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா ஆள் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடத்த வேண்டியது மிகவுமே அவசியங்க. யாராக இருந்தாலுமே அவங்கள முழுமையாக நம்பக்கூடாதுங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. புது நபரை பணப்பெட்டி அருகே பார்த்தீங்கன்னா விட்டு இருப்பதை தவிர்த்து கொள்வது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் கடகராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் பங்களிப்பீர்கள். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து அவங்களுடைய நலனுக்காக ஒவ்வொன்றாக செஞ்சுட்டு வருவீங்க. சேமித்த பணத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னகையை வாங்கக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய படங்களில் ஒப்பந்தத்தை நீங்கள் செய்துட்டு வருவீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் லெவலானது நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. முன் பணமும் கைக்கு வந்து சேருங்க. வெளியூர் பயணமானது மேற்கொண்டுட்டு வருவீர்கள். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில் ஆர்வமானது உண்டாகும். உடல் நலனில் சற்று அக்கறையுடன் இருந்தால் நன்கு படிக்க உடல் ஒத்துழைக்குங்க. ஐஸ்கிரீம் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது செட் ஆகாதோ அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியங்க. இல்லைனா வந்து உடல் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளை சந்திக்கலாம். இதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.